ஹலோ சுச்சு ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? இங்கே இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் ஜெய்குட்டியோட பர்த்டே கிளம்பிட்டோம். நான், பாப்பா, அத்தை 3 பேரும் கிளம்பிட்டோம். ஜெய்குட்டி யாருன்னா என்னுடைய நாத்தனாருடைய பையன். வாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போதே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பரான சுட்டீஸ் பண்ணால் அப்படி தான் இருக்கும். எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? என் பொண்ணு போனோடனே பப்பிள்ஸ் எடுத்து எப்படி ஊதலாம் இல்லை கீழே ஊற்றலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தால். அப்புறம் அதுக்குள்ளே கேக் வந்துருச்சு. கேக் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். கேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கேக் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜெய்குட்டி கேக்கை கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மம்மி வந்து கேண்டில் ஏற்றுனாங்க. கேண்டில் ஏற்றி முடிச்ச உடனே ஜெய்குட்டியோடைய மம்மி வந்து கேக் கட் பண்ணி ஜெய்குட்டிக்கு அழகாக ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் பேர் பூஜாஸ்ரீக்கு ஊட்டி விட்டாங்க. ஜெய்குட்டிக்கும் பூஜா குட்டிக்கும் கேக் ஊட்டி விட்டாங்க. ஜெய்குட்டியோடைய சித்தி வந்து அவங்க 2 பேருக்கும் கேக் ஊட்டி முடித்தது. நானும் போயிட்டு கேக் ஊட்டி விட்டேன். ஜெய்குட்டி கேக் ஊட்டி விட்டேன்னு என்னோடய கிஃப்ட்டு கொடுத்தேன். நான் வந்து ஸ்டடி டேபிள் வாங்கி கொடுத்துருந்தேன். தலைவர் வந்து 4th படிக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஸ்டடி டேபிள் வாங்கி கொடுத்தோம். அவங்க மம்மி வந்து சர்ப்ரைஸாக சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சர்ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஆஃப்டர்நூனே ரிவீல் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் சர்ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி கண்ணெல்லாம் மூடிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் சர்ப்ரைஸ் ஆகலை. ஓகே, நானும் சர்ப்ரைஸ் ஆகும்னு பார்த்தா அதுக்கப்புறம் தெரிஞ்சு முன்னாடியே கொடுத்துட்டாங்களாம். அடுத்தது நம்ம ஸ்டடி டேபிள் வந்து பிரிச்சுட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, உட்காரக்கூடாதுடா செல்லம், அது ஸ்டடி டேபிள்டான்னு சொன்னதுக்கப்புறம் ஓ இப்படி பண்ணணுமா அப்படி சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் விளையாடி முடித்த உடனே ஜெய்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு எங்கள் சின்னத்தை என்ன பண்ணாங்க, ஏன் கிச்சிமா மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு கிச்சிமாவை அழகாக டேபிள் மேலே உட்கார வச்சுட்டாங்க. டேபிள் மேலே உட்கார வச்சோன்னே மேடம் செம்ம சேட்டை ஏட்டா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க, மேடம் மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்களா. அவங்க ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கத்திக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவள் பண்ணுற சேட்டை தாங்க முடியல. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. மொம்முலாம் காமிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தா. பபிள்ஸ் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அத்தை வந்து பபிள்ஸ் ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணான். சரி, எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடுலாம் பிரியாணி வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கூட ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு பிரியாணி, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். உண்மையாகவே நல்லா இருந்துச்சு பிரியாணி. ஓகேங்களா, இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பர்த்டே முடிஞ்சுது. பாய், டாட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. டாட்டா.